அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி முதலிவாளையம் நல்லூர் பகுதியில் நம்ம இருக்கிறோம். திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சட்டவிரோதமாக காவல்துறையினுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து 10-15 நாட்களாக அடக்குமுறையை அராஜக போக்கை முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. மக்கள் விவசாயிகள் எல்லாமே எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னா, மாநகராட்சியில் உருவாகக்கூடிய அனைத்து வகையான கழிவு குப்பைகளை அந்த பகுதியில் முறையா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தாம சுமார் 100 கோடிக்கு மேல ஊழல் முறையீட்டுல ஈடுபட்டு தொடர்ந்து பாறைக்குழியில் கொண்டு வந்து கொட்டக்கூடிய செயலை அரங்கேற்றாங்க. இப்ப நம்ம இருக்கிற பகுதிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா காலாவதியான பாறைக்குழி இருக்குது. நம்ம பாத்தீங்கன்னா தனியார் பட்டா நிலத்துல இப்ப காத்திருப்பு போராட்டத்துல ஈடுபட போற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அறவழியில அகிம்சை வழியில நம்மளோட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இப்போ காவல்துறை என்னன்னா எந்த வகையிலும் போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது. திமுக அரசாங்கத்திற்காக அடிமையா நாங்க மாறிட்டோம், நாங்க ஏழை துறையாக மாறிட்டோம் அப்படின்ற ஒரு வகையில காவல்துறை தொடர்ந்து அடக்குமுறை ஏவிட்டு இருக்குது. ஆனா இது இந்திய அரசமைப்பு கட்டமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. இன்னைக்கு காவல்துறை ஆகட்டும், வருவாய்த்துறை ஆகட்டும், மாநகராட்சி ஆகட்டும், அனைத்தும் அரசமைப்பு சட்டம் சொல்வது படிதான், நிர்வாக விதிகளின் படிதான் செயல்படணும். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடக்குமுறைய மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் என்ற பொய் புழுவு மூட்டை என்ற நபர் சொல்லுவதற்காகவே இந்த வேலை செய்யற ஒரு வாயை திறந்தா பொய் தான். இங்க இந்த வேலையை செய்யறேன், அந்த வேலையை செய்யறேன், நான் அதை பண்ணி கொடுக்குறேன், இதை பண்ணி கொடுக்குறேன். பாறைக்குழியில குப்பை கொட்டதை அறிவியல் முறையில செய்யறேன்றாரு. என்ன அறிவியல் முறைன்னு வந்து பாருன்னா வரமாட்டாரு. வெள்ளை அறிக்கை வெளியில விடுறான் பாரு. என்ன வெள்ளை அறிக்கைன்னு கேட்டா வராது. வரவு செலவு கணக்கு வெளியில விடுறான் பாரு. வெளியில விடுங்க பாக்கலாம்னா விடமாட்டாரு. பாறைக்குழி அறிவியல் முறை சூப்பரா பண்ணிருக்கோம், போய் பாருங்க. சும்மா அப்படியே இயற்கை கொஞ்சம் மாதிரி இருக்கும் பாரு, வாங்க போய் பார்க்கலாம், எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கினா வரமாட்டாரு. இந்த மாதிரி பொய்களையும் பொருள்களையும் பொருட்டுகளையும் பேசியே கடந்த 3-4 ஆண்டுகளாக மாநகராட்சி நிர்வாகத்தை மிக படு மோசமாக நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக போலித்தனம் அம்பலமாகிவிட்டது. இந்த குப்பை பிரச்சனையில மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்தாம தொடர்ந்து பாறைக்குழியில் கொண்டு வந்து கொட்டி திருப்பூர் மாவட்டத்தினுடைய நெறிப்பறிச்சல் காலம்பாளையம், இச்சிப்பட்டி, இடுவாய், 63 வேலம்பாளையம், முதலிவாளையம் இப்படி கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கொட்டி அந்த பகுதிகளினுடைய தண்ணி காற்ற கெடுத்து மக்கள் வாழ முடியாத, விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத, கால்நடைகள்லாம் வாழ முடியாத பல்லுயிர் சூழலை கெடுத்து வச்சிருக்காங்க. இது 100% உண்மை. திருமூர்த்தி நகர்ல எல்லாம் 900 அடி போர்ல தண்ணி சிவப்பு கலர்ல கருப்பு கலர்ல வருது. இதெல்லாம் வந்து பாருன்னா பார்க்க மாட்டார். இப்ப நம்ம போராட்டம் பண்றோம்னா போராட்டத்தை கலைச்சு விடு, போராட்டத்தை செயல்பட விடாத, போராட்டத்தை நடக்க விடாது அப்படின்றாரு. அறவழியில போராடுறதுக்கு அரசியல் அமைப்பு சாசனமே உரிமை கொடுத்திருக்கு. நீ யாரு தடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா, கொள்ளையடிக்கிறது வெளியில தெரிஞ்சு போயிடும், ஊழல் செய்யறது வெளியில தெரிஞ்சு போயிடும். அப்படி எதுவுமே செய்யலாம், என்ன எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? நீங்க கரெக்டா யோகியமான மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுதுன்னா காவல்துறைக்கு எதுக்கு பொய் வாக்குறுதியை கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க சொல்றீங்க? மாசு கட்டுப்பாட்டு வாரி உத்தரவு கிடையாது. ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரி இங்க குப்பையை கொட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, பாறைக்குழியில் குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லியுமே கேட்காம பல்வேறு வகையான கழிவு குப்பைகளை தொடர்ந்து கொட்டுறதை கண்டிச்சு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்தோம். அடுத்த கட்டமாக தொடர் காத்திருப்பு போராட்டம் தனியார் பட்டா நிலத்தில் நம்ம இருக்க போறோம். இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டம் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு நம்ம முன்னெடுத்ததுக்கு காவல்துறை அனுமதி மறுத்து இருக்குது. இப்ப நம்மளோட தனியார் பட்டா நிலத்துல தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கிறோம். இதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. அறவழியில அகிம்சை வழியில எங்களோட போராட்டம் இருக்கும். காவல்துறை மாநகராட்சி மேயர் பேச்சை கேட்டோ, திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் அவர்களுடைய பேச்சை கேட்டோ சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து செயல்படுமே ஆனால் எங்களை என்ன செய்தாலும் இந்த உலகம் அறியும். முக்கியமாக இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், ஜனநாயக சக்திகள் கண்டிப்பாக இதனை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். திருப்பூர் மாநகராட்சி, திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் கடுமையா தோல்வி கண்டு வெக்கி தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நாம கேட்கறது இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு தான். இதையே கூட ஒரு அரசு நிர்வாகத்தால உறுதி செய்ய முடியலன்னா வேற எதை உறுதி செய்ய முடியும்? நம்ம கேட்கறது நியாயத்தின் பக்கம் தான் கேட்கிறோம். நம்ம போராடுறது உரிமைக்காக போராடுறோம். நம்மளுடைய உரிமையை, நம்மளுடைய நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு, தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு முழு உரிமை இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில நம்ம இங்க தொடர் காத்திருப்பு போராட்டத்தை இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். காவல்துறை இதுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து எங்க பக்கம் நிக்கணும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற அடிப்படையில திமுக மேயர் தினேஷ்குமாருக்கும்
திமுக தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் அவர்களுக்குமே கடைசி வரைக்கும் சொம்பு தட்டாம ஏவல் துறையா இருக்காம மக்கள் பக்கம் நில்லுங்க, நடுநிலையா இருங்க, நியாயத்தை மட்டும் கொடுக்கணும்னு காவல்துறை கேட்டுக்கிறோம். மக்கள் நியாயத்தை எதிர்பார்க்கிறாங்க, சட்டத்தின் ஆட்சியை, உண்மையான ஆட்சியை எதிர்பார்க்கிறாங்க. சர்வாதிகார போக்கையோ அராஜக அடக்குமுறையோ மக்கள் எதிர்பார்க்கல. எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் அமைதியான வழியில, அகிம்சை வழியில, காந்தி வழியில நடைபெறும். எங்களுடைய கோரிக்கை, இங்க குப்பையை கொட்டக்கூடாது, கொட்டின குப்பையை எடுக்கணும். திருப்பூர் மாநகராட்சிக்குள்ள திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்தணும். அமல்படுத்துறேன்னு மக்களை முட்டாளாக்கூடிய செயலை முன்னெடுக்க கூடாது அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி திருப்பூர் மக்கள் முழுவதும் இதை கேள்வி எழுப்பணும். இந்த பிரச்சனையில முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் அவர்களும் திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் அவர்களும் உரிய விளக்கம் அளிச்சு பாறைக்குழியில ஒட்டுனா தீர்வுன்னு சொல்லி நியாயம் பேசினாங்கல்ல. இந்த பாறைக்குழியில் ஒட்டுன தீர்வு அப்படின்பது எந்த சயின்டிஸ்ட் இவங்களுக்கு சொன்னாங்க, இவர்கள் எந்த பள்ளியில சயின்டிஸ்ட் படிச்சாங்க என்பதை ஆவணத்தோடு வெளியிடணும் என்பதை இந்த கூட்டத்துல, இந்த காத்திருப்பு போராட்டத்துல தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் சதீஷ்குமார் கேட்டுக்கொள்கிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.